قال صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خير خلق محمد وآله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله. இன்றைய தினம் நாங்கள் இந்த ரமதான் மாத தொடரில் 12வது நாளில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. நாங்கள் ரமதான் மாதம் சம்பந்தப்படக்கூடிய சில கேள்வி பதில்களை பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் 2வது பகுதியாக இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் சில கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் 30வது கேள்வி: ஒருவர் ஃபஜ்ருடைய நேரத்தை குளிப்பு கடுமையான நிலைமையில அடைஞ்சு கொள்றாரு. இப்போ இவருடைய சட்டம் என்ன என்றதை நாங்கள் பார்ப்போம். அப்போ இவருக்குரிய கடமை என்னென்றால், இவர் குளிச்சுட்டு அவருடைய நோன்பை பூரணப்படுத்தணும். அவர் எந்த ஒரு கதாவும் செய்யப்படாது என்றதை நாங்கள் விலகி கொள்ளணும். இப்போ இது குளிப்பு கடமை சொல்லி சொன்னால், தூக்கத்தில் இந்திரியம் வெளியானாலும் சரி, அல்லது உடல் மூலமாக குளிப்பு கடமையானாலும் சரி, ஒருத்தர் இந்த மாதிரி நிலைமையில சுபக பொழுது அடைஞ்சு கொள்றேன்னு சொல்லி சொன்னால் அவர் கட்டாய நோன்பு பிடிக்கணும் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் மூலமாக எங்களை படிச்சு கொள்ளலாம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்குறாரு: அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுபவுடைய தொழிலை அடைஞ்சு கொள்றேன், ஆனால் நான் குளிப்பு கடுமையான நிலைமை வைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் நான் நோன்பு பிடிக்கணுமான்னு கேட்ட நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இதே மாதிரி குளிப்பு கடுமையான நிலைமையில தொழுகை நான் அடைஞ்சு கொள்றேன், சுபவுடைய தொழுகை. அதே நேரம் நான் நோன்பும் பிடிக்க செய்கிறேன் என்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்துறாங்க. அப்போ இதுதான் இதுக்குரிய சட்டமான நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ குளிப்பு கடுமைன்னு சொல்லி நாங்கள் நோன்பு பிடிக்காம இருக்கக்கூடாது, கட்டாயம் நோன்பு பிடிக்கணும்னு நாங்கள் விளங்கிக்கிறோம். அடுத்தது 31வது கேள்வி: ஒருத்தர் இந்த குளிப்பு கடுமையான நிலைமையில போகல, அவருடைய அந்த குளிப்பை ஃபஜ்ருக்கு பிறகு அவர் லேட் ஆக்கின சொன்னாங்க, அதாவது பிற்படுத்தின சொல்லி சொன்னால், இந்த மாதிரி நிலைமை ஒருத்தர் இருக்கிற சொல்லி சொன்னால் அவருடைய சட்டம் என்ன? அப்போ இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் வழங்கப்படுத்துறேன்னு கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் வேணுமென்றே குளிப்பை அது சுரக்கினாலும் சரி, அல்லது மறந்து குளிப்பை சுரக்கினாலும் சரி, அந்த 2 பேருடைய நோன்பும் அது கூடுமாகும். அதே நேரம் அந்த 2 பேருமே கட்டாயம் குளிக்கோணும் இடத்த இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் சுபஹுக்கு பிறகு இந்த குளிப்பை அவர் வேணுமென்றே பிற்படுத்தினாலும் சரி, அப்படி இல்லாட்டி மறதியாக பிற்படுத்தினாலும் சரி, அவர் கட்டாயம் நோன்பு பிடிக்கணும். அப்படி பிடிச்ச சொல்லி சொன்னால் அந்த நோன்பு கூடும். அதனால் கட்டாயம் அவங்க குளிக்கணும் இடத்தை விளங்கப்படுத்துறாங்க. அடுத்தது 32வது சட்டம்: ஒருத்தர் ரமதானுடைய பகல் நேரத்தில், அதாவது ரமதான் மாதத்தில் பகல் நேரத்தில் அவர் நோம்பாளியாக இருக்கிற நேரம் அவருக்கு தூக்கத்தில் இந்திரியம் வெளியாயின்னு சொல்லி சொன்னால் இவருடைய சட்டம் என்ன? அப்போ இவருடைய சட்டம் எடுத்துக்கொண்டால் இவருடைய நோன்பு கூடும் என்ற விஷயத்துல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் உலமாக்கள் மத்தியில் இல்லை. அப்போ இந்த ஏஹோஃபித்த கருத்தை இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அல் முக்னி என்ற கிதாபில் சொல்லி காட்டுறாங்க. அதாவது இதில் இந்த விஷயத்துல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அப்போ இப்படியாப்பட்ட ஒருத்தர் அவரோட நோன்பு கூடும் என்றது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அவர் திரும்ப கதா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரம் கஃபாரா குற்ற பரிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் குளிப்பு கடுமையான நிலைமை இருக்கிறாரு, அதனால அவரை குளிக்கணும். அவ்வளவுதான் அவருடைய சட்டமானதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அடுத்த 33வது கேள்வி என்னென்றால், சஹர் உணவு பரக்கத்துக்குரிய உணவு என்று சொல்றதுக்குரிய காரணம் என்ன? அப்ப எங்களுக்கு தெரியும், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதாவது நீங்க ஷஹர் செய்யுங்கள், ஷஹருடைய உணவை எடுத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த ஷஹருடைய உணவுல பரக்கத் இருக்கிற, அதில் அல்லாஹு தாலா நிறைய அபிவிருத்திகளை வச்சுக்கிறான், நலவுகளை கூட்டுறான் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். அப்ப இதுக்குரிய காரணம் என்னன்றதை உலமாக்கள் விளங்கப்படுத்திக்கிறாங்க. அப்ப நிறைய உலமாக்கள் இது சம்பந்தம் நிறைய விளக்கங்கள் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப நான் சிலது பார்ப்போம். அந்த அடிப்படையில முதலாவது விளக்கங்களோட இந்த ஷஹருடைய உணவை சொல்றது அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா எங்களுக்கு ஏவிக்கக்கூடிய விஷயம். அப்ப நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மை தான் இந்த ஷஹருடைய உணவு. அப்போ இது மூலமா நாங்கள் சுன்னாவை பின்பற்றின அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும். அதனால இது பரக்கத்துக்குரிய விஷயம். அதே போல தான் வேறு சில ஹதீஸ்கள் வர யஹூதி அதே போல நஸ்ரானிகள் இந்த ஷஹருடைய உணவை எடுக்க மாட்டாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு முரணாக நாங்கள் நடந்து கொள்றதுனால இந்த ஷஹருடைய உணவு இதுல பரக்கத் செய்யப்படுறது உலமாக்கள் விளங்கப்படுத்திக்கிறாங்க. அதே போலத்தான் நாங்கள் இபாதா செய்யறதுக்கு, நோன்பு என்ற இபாதா செய்யறதுக்கு இது பலம் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஷஹருடைய உணவு வைக்கிறேன். அதே போல நோம்பாளி உற்சாகமாக இருக்கிறதுக்கு காரணமாகிக்கிறார். இது மாதிரி நிறைய காரணங்கள் உலமாக்கள் விளங்கப்படுத்திக்கிறாங்க. அதே போலத்தான் 34வது கேள்வி: ஒருத்தர் ஷஹர் செய்யற சொல்லி சொன்னால் அந்த ஷஹருடைய உணவு எது மூலமாக அது நிறைவேறும் என்ற கேள்வி.
அப்போ இதை உலமாக்கள் வழங்கப்படுத்திக்கிற எப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தர் ஒரு தண்ணி மொடல்ல வந்து குடிச்சா கூட அது மூலமாகவும் இந்த சஹருடைய உணவு அது கூடும் செல்லுபடியாகும் என்றதை விளங்கப்படுத்திக்கிறாங்க. அப்போ இதுக்குரிய ஆதாரம் என்னென்னா, சஹி இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சஹர் செய்யுங்கள் வலோ பிஜுர்அத்தி மான், அதாவது ஒரு தண்ணீர் மொடலை கொண்டு கூட நீங்கள் சஹர் செய்யுங்கள் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாங்கள் தண்ணி ஒரு மொடலை கொண்டு கூட எங்களுக்கு சஹர் செய்யலாம், ஒன்றுமே கிடைக்காத நேரத்தை வச்சு நாங்கள் தண்ணி சரி குடிச்சு சஹர் செய்யலாம்ன்றது வந்து எங்களுக்கு இந்த ஹதீஸ் மூலமாக படித்து கொள்ளலாம். இது ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ். அதே போல தான் 35வது கேள்வி, நாங்கள் சஹர் செய்யக்கூடிய உணவுகளில் சிறந்த உணவு என்ன என்ற கேள்வி. அப்போ இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்திக்கிறாங்க. சுனன் அபீ தாவூத்ல வரக்கூடிய ஹதீஸ். அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு மூமினுடைய சிறந்த சஹர் உணவு என்னன்னு கேட்டால் அது ஈத்தப்பழம் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஈச்சப்பழம்னு சொல்றது வந்து ஒரு மூமினோட எடுக்கக்கூடிய ஷஹர்களே சிறந்த ஷஹர் உணவாக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி சுண்ணாக்களை நான் கட்டாயம் பேணி வரணும். அந்த அடிப்படையில் ஷஹருடைய உணவுகள் வந்து ஈச்சப்பழம் நாங்கள் சேர்த்துக்கொள்வது அது மிச்சம் ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல தான் 36வது கேள்வி, இந்த ஷஹருடைய உணவுக்கு காலை உணவு என்ற வார்த்தை எங்களுக்கு பயன்படுத்தலாமா என்ற கேள்வி. அப்போ இதுக்குரிய பதில் என்னென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலை உணவு என்ற வார்த்தைகளுக்கு பயன்படுத்தலாம். அப்போ சுனன் அபீ தாவூத்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து அழைக்கிறாங்க ஷஹருடைய உணவுக்காக வேண்டி ரமதானுடைய மாசத்துல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதோடு சொல்லி காட்டுறாங்க வந்து, இந்த பரக்கத் பொருந்திய காலை உணவுக்கு நீங்க வாங்கோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் இர்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து அழைக்கிறாங்க. அப்போ பரக்கத்து பொருந்திய காலை உணவு என்ற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹருடைய உணவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இது காலை உணவு சொல்றது வந்து பிரச்சனை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் அவங்க 2 உணவை தான் முக்கியமாக எடுப்பாங்க. ஒன்று அதாவது நடுநிசி, அதாவது சூரிய நடுநிசிக்கு வாரத்துக்கு முந்தி ஒரு உணவு எடுப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து இன்னொரு உணவு ஒன்று எடுப்பாங்க. அப்போ இது நம்மளோட காலத்திலேருந்து 2 பிரதான அதாவது உணவு எடுக்கக்கூடிய 2 நேரங்கள். அந்த அடிப்படையில் காலை உணவுன்னு சொல்கிற வார்த்தை வந்து ஷஹருக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்தது 37வது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இந்த சுபஹுடைய நேரம் வரங்காட்டியும் ஷஹருடைய உணவை பிற்படுத்துற சொல்லி சொன்னால் அதுக்குரிய சட்டம் என்ன? அப்போ இதுக்குரிய சட்டம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது முஸ்தஹப்பான ஒரு விஷயம், அதாவது சுன்னத்தான ஒரு விஷயம். அப்போ இந்த சுன்னத்தை வந்து நிறைய மக்கள் வந்து இதில் அலட்சியமாக இருக்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிமுறைன்னு கேட்டிருந்தா 7 மட்டுக்கும் இந்த ஷஹருடைய உணவை வந்து அவங்க பிற்படுத்துவாங்க. அதாவது சுபஹுடைய தொழுகை வரங்காட்டி அவங்க பிற்படுத்துவாங்க. அப்போ இது ஹதீஸ் மூலமாக எங்களை படிச்சு கொள்ளலாம். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹருடைய உணவு வந்து எடுத்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்காக சென்றாங்க, தொழுதாங்க. அதுக்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுதாங்கன்றது ஹதீஸில் வர. அப்போ இந்த ஹதீஸ் அறியக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹருடைய உணவு எடுத்ததுக்கு பிறகும் அதே போல் தொழுகைக்கு வந்து போகிறதுக்கும் இடையில எவ்வளவு அந்த கேப் எவ்வளவு வந்து அந்த நேரம் இருந்ததுன்னு கேட்ட பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க வந்து, ஒரு மனிதர் 50 குர்ஆன் ஆயத் ஓதக்கூடிய நேரம் இந்த அளவுக்கு ஷஹருடைய உணவுக்கும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் இருந்ததுன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்துறாங்க. அப்போ இந்த காலத்தை அந்த கணிப்பீடு அடிப்படையில் நாங்கள் பார்த்து சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் அதே போல் ஷஹருடைய உணவுக்கும் இடையில அந்த வச்ச அந்த நேர காலம் என்னங்கிறது ஒரு 25 நிமிஷம் மட்டும் சராசரியா. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹருடைய உணவை வந்து பிற்படுத்திக்கிறாங்க. அப்போ அதனால நாங்கள் 7 மட்டுக்கும் ஷஹருடைய உணவு நேரத்தோடு எடுக்காமல் 7 மட்டுக்கு பிற்படுத்தி எடுக்க பார்க்கணும். அப்போ சுன்னாலி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அடுத்தது 38வது கேள்வி, ஒருத்தர் ஷஹருடைய உணவை வந்து எடுக்கலாட்டி அவருடைய நோன்புடைய சட்டம் என்ன? அப்போ இவருடைய நோன்புடைய சட்டம் வந்து கூடுமன்றத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். ஆனாலும் அவர் அந்த ஷஹர் செய்யறதுக்குரிய அந்த நன்மை வந்து அவருக்கு கிடைக்காம போகும். அதே போல தான் ஷஹருடைய பரக்கத்தை அவருக்கு கிடைக்காம போகிறதையும் நாங்கள் படித்து கொள்ள ஓடும். அடுத்தது 39வது கேள்வி, ஒருத்தர் ரமதானுடைய மாசத்துல எந்த ஒரு அதாவது தகுந்த காரணம் ஒன்று, தகுந்த ஒரு சலுகை ஒன்று இல்லாமல் ஒருத்தர் சாப்பிட்ட சொல்லி சொன்னால், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்று பருகின சொல்லி சொன்னால் இவருடைய சட்டம் என்ன? ரமதானுடைய மாசத்துல பகல் நேரத்தில் வச்சு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒருத்தர் வந்து சாப்பிட்டால் இல்லாட்டி ஏதாவது ஒன்று பருகினா இவருடைய சட்டம் என்னன்னு நாங்கள் பார்ப்போம். அப்போ இவருடைய சட்டம் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால்,
இவர் மிகப்பெரிய ஒரு பாவம் ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறார்ன்றதை நாங்கள் ஹதீஸ் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு சொன்னால் இது பெரும் பாவங்கள் உண்டாக சொல்லி காட்டுகிறேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் நோன்பை வேணுமென்றே உட்ற சொல்லி சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர் கட்டாயம் தௌபா செய்யணும். இவர் செஞ்ச இந்த வேலைக்காக வேண்டி அதே நேரம் நிறைய நன்மலை செய்யணும். அதே போல இந்த நன்மை மூலமா அவருடைய பாவத்தை இல்லாமலாக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்யணும். ஏன்னா இது சம்பந்தமா தண்டனை மிச்சம் கடுமையாகிறது. இப்போ சஹீஹ் இப்னு ஹுஸைமால வரக்கூடிய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனவுல சில கூட்டங்களை காட்டப்படுற, அதாவது வேணுமென்றே அதாவது சில கூட்டங்களுக்கு அதாப செய்யப்படுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காணுறாங்க. இப்போ ஒரு கூட்டம் அவங்களுடைய குதிக்காலிக்கக்கூடிய தசை நாரம், அதாவது குதிக்காலிக்கக்கூடிய அந்த பிற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் மூலமா சில கூட்டங்களை கொழுவ போட்டிப்பாங்க, தொங்க போட்டிப்பாங்க. அதே நேரம் அவங்களோட வாய் ரெண்டு அந்த அதாவது ஓரங்களும் கிழிக்கப்பட்டிக்கும். அப்ப இவ்வளவு கொடுமையான முறையில அதாப செய்யப்பட்ட, அப்ப அவங்களோட வாய்களிலிருந்து ரத்தம் அப்படியே வடிஞ்சிட்டே இருக்கும். அப்ப இந்த கூட்டம் யாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட நேரத்துல வச்சு மலக்குமார்கள் அவங்களுக்கு சொல்றாங்க, இவங்க தான் நோம்புடைய நேரம், அதாவது இஃப்தாருடைய நேரம் வரத்துக்கு முந்தியே, நோன்பு துறக்க நேரம் வரத்துக்கு முந்தியே நோன்பை துறக்கக்கூடியவங்க தான் இவங்க. அப்ப அவங்களுக்கு தான் இந்த மாதிரி தண்டனை. தலைகீழா அவங்களோட காலிக்கக்கூடிய அதாவது பிற்பகுதியில் கூடிய தசைகளால் தொங்க போட்டு அதன வாய்கள் கிழிக்கப்பட்ட நிலைமையில அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி முறையில கொடுமை செய்யப்பட்டாங்க. அப்ப இது யாருக்குரிய இந்த அதாபு கொடுமைன்னு கேட்டால், ஒருத்தர் இஃப்தாருடைய நேரம் வரத்துக்கு முந்தியே நோன்புட்ட சொன்னா அவருடைய சட்டம். இப்ப நினைச்சு பாருங்க, ஒருத்தர் அடிப்படையில நோன்பு பிடிக்காமிக்கிற சொல்லி சொன்னால் அவருடைய அந்த பாவத்துடைய அளவு, அவருடைய தண்டனை எப்படி இருக்க மட்டும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்க வரும். அப்ப அடுத்ததாக 40வது கேள்வி, ஒருத்தர் இப்ப இந்த மாதிரி நோன்பை ஊற்ற சொல்லி சொன்னால், அதாவது எந்த ஒரு தகுந்த காரணம் இல்லாம நோன்பு ஊற்ற சொல்லி சொன்னால், அவர் எடுக்கக்கூடிய அந்த உணவு அது கொஞ்சம் எடுத்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி மிச்சம் எடுத்தாலும் சரி, இதே சட்டமா அல்லது மாற்றமும் இருக்கிறா என்ற கேள்வி எடுத்துக்கொண்டால், அப்ப இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்றதை நாங்கள் விளங்கிக்கணும். அதாவது நாங்கள் எடுக்கக்கூடிய உணவு கொஞ்சம் எடுத்திருந்தாலும் சரி, நிறைய எடுத்திருந்தாலும் சரி, நோன்பு நேரத்துல வச்சு எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்லாம நாங்கள் இப்படி உணவு எடுத்து சொல்லி சொன்னா அது மிகப்பெரிய அந்த பாவம், அந்த அல்லாஹ்வுடைய அதாபுக்குரிய விஷயம் என்றதை நாங்கள் படிச்சு கொள்ள ஓடும். 41வது கேள்வி என்னென்றால், ஒருத்தர் நோன்பு பிடிச்ச நேரத்துல, அதாவது நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில மறதியாக சாப்பிட்டால், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்று பருகினால் இவருடைய சட்டம் என்ன? இப்போ இவருடைய சட்டம் நாங்கள் விளங்கிக்கிறோம். இவருடைய நோன்பு கூடுமென்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அவர் ஒரு கதாவும் செய்ய தேவையில்லை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமா இது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தர் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் மறதியாக அவர் அதாவது ஏதாவது ஒன்று சாப்பிட்டால், அப்படி இல்லாட்டி குடித்தண்டால், அவருடைய நோன்பை பூரணப்படுத்தட்டும். அவர் அதுக்காக வேண்டி அவர் நோன்பு விடப்படாது, அவர் கம்ப்ளீட் பண்ணட்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தான் அவருக்குரிய அந்த உணவை கொடுத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா தான் அவருக்கு அந்த நீரை அந்த குடிப்பானத்தை போட்டிக்கிறார் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாங்கள் மறதி காரணமா ஏதாவது ஒன்று நாங்கள் சாப்பிட்டால், அப்படி இல்லாட்டி நாங்கள் ஏதாவது ஒன்று குடிச்சு சொன்னா அது அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நியாமத்தை நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்ப அதனால அல்லாஹு தஆலா இப்படி மறதி காரணமா செய்யக்கூடியவங்களுக்கு சலுகை கொடுத்திருக்கிறார். அப்ப அதுக்காகவே நாங்கள் எங்களை நோன்பை திரும்ப விடப்படாது, கதா செய்யும் தேவையில்லாத விளங்கிக் கொள்ள ஓணும். அதே போலதான் 42வது கேள்வி, ஒருத்தர் அவருடைய மனைவியோட ரமதானுடைய மாதத்துல பகல் நேரத்துல வச்சு உடலுறவு கொண்ட சொல்லி சொன்னார், நோன்பு பிடிச்சிட்டு உடலுறவு கொண்ட சொல்லி சொன்னார், இவருடைய சட்டம் என்ன? அப்ப இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்துறாங்க, இப்படியாப்பட்ட ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு பாவம் ஒன்றை செஞ்சுக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த பாவத்தால அவரோட நோன்பு மொத்தமா பாலாகிடும். அதே நேரம் அவருக்கு கட்டாயமா அவர் கஃபாரா கொடுக்கணும், குற்றப்பரிகாரம் கொடுக்கணும்ன்றதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்துறாங்க. அப்ப இதோட ஒரு சம்பந்தப்படக்கூடிய இன்னும் ஒரு சட்டம் ஒன்றிக்கிறேன், இந்த குற்றப்பரிகாரத்தோடையே திரும்ப அந்த அவர் பாலாகி போன அந்த நோன்பை திரும்ப அவர் கதா செய்யணுமா தேவையில்லைன்ற விஷயத்துல கருத்து இருப்பார் நினைக்கிறேன். ஆனா பலமான கருத்து என்ன கேட்டா, அதாவது அவர் அந்த நாள கதா செய்யணும். இந்த கருத்து தான் பெரும்பான்மை உலமாக்களோட கருத்தை ஆகிக்கிறேன். ஷேக் இப்னு பாஸ், அதே போல ஷேக் சாலிஹ் சிந்தி போல உலமாக்களோட கருத்தை ஆகிக்கிறேன். அப்ப இன்னும் சில உலமாக்கள் தேவையில்லை சொல்லி சொல்றேன். ஆனாலும் விளங்கிக்கொள்ளணும், ஒரு நோன்பு ஒருத்தருடைய நோன்பு பாலாகி போன சொன்னால், அந்த நோன்பு முறியடைஞ்ச சொல்லி சொன்னால், அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் கட்டாயம் இந்த நோன்பை கதா செய்ய ஓணும் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அந்த அடிப்படையில இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கூட கதா செய்யறது தான்
ஏற்றமான கருத்துன்றது நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அப்போ கதாவோட சேர்த்து கஃபாரா குற்றப்பரிகாரமும் கொடுக்கணும். அப்போ 43வது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, இப்படியாப்பட்ட ஒருத்தருக்குரிய கஃபாரா என்ன, குற்றப்பரிகாரம் என்ன? அப்போ இந்த குற்றப்பரிகாரம் நாங்கள் விளங்கிக்கிறோம், அது ஓடரகத்தை நாங்கள் செய்யணும். அதாவது அதுக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 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 ஓர்டர் ஒன்று சொல்லி கொடுத்திக்கிறான். அப்போ முதலாவது அதில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அடிமை ஒன்றை வந்து விடுதலை செய்யணும். அப்படிதான் அடிமை ஒன்று விடுதலை செய்யறதுக்கு வசதி இல்லாட்டி இந்த காலத்து உண்மையில அது கஷ்டமான வேலை, அடிமை தேடிக்கொள்ள இயலாது. அப்போ அந்த மாதிரி நேரத்துக்கு 2வது அவருக்குரிய தேர்வுக்கு போகணும். 2வது தேர்வு என்ன கேட்டீங்கன்னா, 2 மாதம் தொடர்ச்சியாக வந்து நோன்பு பிடிக்கணும். அப்போ இது கட்டாயம் முயற்சி செய்யணும். அப்போ இப்படி முயற்சி செஞ்சும் அவருக்கு ஏலா போன சொல்லி சொன்னாண்டால், அப்படி இல்லாட்டி அவருக்கு அது செய்ய கஷ்டம்னு சொல்லி சொன்னாண்டால், அந்த மாதிரி நேரத்துக்கு 3வது தேர்வு அவர் 60 ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஓணும். அப்போ ஒரு ஏழைக்கு வந்து கிட்டத்தட்ட நிஸ்ஃபுசா அளவு, அதாவது கிட்டத்தட்ட 1.5 கிலோ, அதாவது எங்கிட்ட 2 கையை முண்டு சேர்த்து சொன்னால் வரக்கூடிய அளவு, அது மாதிரி 2 மடங்கு. அப்போ 2 அல்லு. அப்போ அது அந்த அளவு தான் நாங்கள் நிஸ்ஃபுசான்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் எடுத்துக்கணும் சொன்னால் 1.5 கிலோ. அப்போ இந்த 1.5 கிலோ வந்து ஒரு மிஸ்கினை கொடுக்கணும். அப்போ அது மாதிரி 60 ஏழையில் கொடுக்கணும். அப்போ நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் சொல்ல போனோம்னா இப்போ 90 கிலோ மட்டும் கிட்டத்தட்ட ஒருத்தருக்குரிய கணக்கு. இப்போ இது ஹதீஸ்ல நாங்கள் இதுக்குரிய ஆதாரங்களை பார்க்கலாம். சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிஞ்சு போனேன். அப்போ என்ன காரணம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்தில் வச்சு நான் சொல்றாங்க வந்து, நான் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிற நிலைமையில என்னுடைய மனைவியோட நான் ஒன்று சேர்ந்துட்டேன் சொன்ன அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒவ்வொரு கஃபாராயும் விளங்கப்படுத்துறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு அடிமையை வந்து விடுதலை செய்யலுமான்னு கேட்ட நேரத்தில் அவங்க ஏலான்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு 2 மாதம் தொடர்ச்சியாக ரொம்ப பிடிக்கலுமான்னு கேட்ட நேரத்தில் வச்சு அதுக்கும் மேலான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வந்து 60 ஏழைகளுக்கு அவங்களுக்கு உணவளிக்கலுமான்னு கேட்ட நேரத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க வந்து எனக்கு கேளான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கடைசி அந்த மனுஷனோட நிலைமை விலையும் கொண்ட அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கடமை இல்லைன்றதை வந்து விளங்கப்படுத்துகிறாங்க. சரி, ஹைர். அப்போ இது மூலமாக நாங்கள் இந்த என்ன குற்றப்பரிகாரம் கொடுக்கணும்ன்றதுக்கு எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அடுத்த 44வது கேள்வி என்னன்னா, ஒருத்தருக்கு இந்த மாதிரி குற்றப்பரிகாரம் கொடுக்க ஏலாம் போன சொல்றாங்க, அதுக்குரிய வசதி அதுக்குரிய சக்தி இல்லாட்டி அவருக்குரிய சட்டம் என்னென்றால் அவர்கிட்ட அதாவது அவருக்கு இந்த கடமை வந்து இல்லாமல் போகும்ன்றது நாங்கள் ஹதீஸர் மூலமாக விளங்கி கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹு தாலா ஒரு மனுஷனுக்குரிய சக்தியை தாண்டி அவனுக்கு வந்து எந்த ஒரு சுமையும் கொடுக்க மாட்டான் என்றது வந்து எங்களுக்கு குர்ஆனாயத்தில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அப்போ இந்த மனுஷனுக்கு சக்தி ஒன்று இல்லாட்டி அவருக்கு அந்த கஃபாரா கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லைன்றதை நாங்கள் விளங்கி கொள்ள போகணும். அப்படி ஒருத்தருக்கு வந்து கஃபாரா கொடுக்கக்கூடிய சக்தி ஒன்று எதிர்காலத்தில் இருந்த சொன்னால் கட்டாயம் அவருக்கு அதை கொடுக்கணும்ன்றதை விளங்கி கொள்ளணும். அப்போ சக்தி இல்லாத நேரத்தில் வச்சு அவர் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. 45வது கேள்வி என்ன கேட்டா, அதாவது இப்படி குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை, அதாவது உடலுறவு கொண்டாக பிறகு ஒரு மனிதர் வந்து இப்படி குற்றப்பரிகாரம் கொடுக்கணும். இப்போ இதே கடமை, இதே கஃபாரா, இதே பரிகாரம் வந்து ஒரு பெண் ஒன்றுக்கும் இருக்கிறா என்ற கேள்வி. அப்போ இந்த மாதிரி நேரத்துக்கு நாங்கள் விளைவிக்கிறோம். ஒரு பெண் ஒன்று வந்துக்கு 2 நிலைமை இருக்கிற. முதலாவது நிலைமை என்ன கேட்டோம்னா, ஒரு பெண் வந்து அந்த அவங்க விரும்பி அவங்க வேணுமென்றே அவங்களும் சேர்ந்து இந்த பாவத்தில் ஈடுபட்ட சொல்லி சொன்னால், அப்போ இந்த மாதிரி நேரத்துக்கு என்ன சட்டமன்றத்தை உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடிக்கிற. இப்போ சில உலமாக்கள் சொல்லி காட்டிக்கிற வந்து அவங்க விரும்பி செஞ்ச சொன்னா கூட இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு விதமான குற்றப்பரிகாரம் இல்லை, எந்த ஒரு கஃபாராவும் இல்லை. அப்போ இது ஷாஃபி மதுஹபுடைய கருத்தாகவும் இருக்கிற. அதே போல் இந்த நூலாசிரியர் ஷேக் அப்துல்லா ரியானி அவங்களுடைய கருத்தாகவும் இருக்கிற. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கிறேன் நாங்கள் படித்த அந்த ஹதீஸில் அந்த பெண்ணுக்கு ஏவல்ல, அந்த மனிதருக்கு மட்டும்தான் ஏவினன்றதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. 2வது கருத்து என்ன கேட்டாண்டா, இந்த பெண்ணுக்கும் வந்து கஃபாரா கடமை, அதாவது அந்த பெண் வந்து விரும்பி ஒத்துக்கொண்டு இந்த மாதிரி நடந்து கொண்டு சொல்லி சொன்னாங்க, அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த பெண்ணுக்கும் அந்த கடமைக்கிறன்றதை வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதுதான் பெரும்பான்மை உலமாக்கள் ஹனஃபி மதுஹபுடையும் ஹம்பலி மதுஹபுடையும் அதே போல் சில ஷாஃபி மதுஹபை சார்ந்த இமாம்களும் சொல்லி காட்டிக்கிறாங்க. ஷேக் இப்னு பாஸ், ஷேக் இப்னு உஸைமீன், ஷேக் சுலைமான் ருஹைலி போல உலமாக்களும் இதான் சரியான கருத்துன்னு சொல்லி காட்டுறாங்க. ஏனென்றால் இந்த மார்க்கத்தில் கூடிய ஏவல்கள் கட்டளைகள் எல்லாமே வந்து அது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொதுவாகக்கூடிய விஷயம் தான். அந்த ஹதீஸ்ல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அந்த மனிதரை பார்த்து, அந்த ஆண் மனிதரை பார்த்து சொன்னதுக்காக வேண்டி அது அவருக்குரிய மட்டும் சட்டமானது எடுக்கப்படாது. அப்போ அவருக்குரிய சொன்ன சட்டம் தான் அவருடைய மனைவிக்கும் அதே சட்டமானதை நாங்கள் விளங்கி கொள்ள போகணும். அப்போ இதுதான் பலமான கருத்தை இருக்கிறேன். இது ஒரு பெண் ஒன்று விரும்பி இந்த மாதிரி வேலை ஈடுபட்டேன்னு சொன்னால் அவருடைய சட்டம் வந்து அந்த பெண்ணுக்கும் அதே சட்டமானதை நாங்கள் விளங்கி கொள்ள போகணும். அப்படி இல்லாமல் ஒரு பெண்ணோட வற்புறுத்தி இந்த மாதிரி வேலை நடந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி உடலுறவு ஈடுபட்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால்,
அப்போ வற்புறுத்தின்னு சொல்ற வார்த்தையை நல்லா விளங்கிக்கிறோம். அந்த பெண்ணுக்கு தடுக்க இயலாத ஒரு நிலைமையில அப்படி இருந்தா தான் அதுக்கு நாங்கள் வற்புறுத்தி உள்ள நிலைமை சொல்றோம். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒன்று வந்து அந்த பெண்ணுக்கு கஃபாரா கொடுக்கறது கடமை இல்லைன்னு நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ இதே பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து ஹனஃபி, மாலிகியா, அதே போல ஷாஃபியா அறிஞர்களுடைய கருத்தை ஆகிக்கிற, அதே போல தான் இப்னு தைமியா ரஹிமுல்லா, ஷேக் இப்னு பாஸ், இப்னு உசைமீன் ரஹிமுல்லா போல உலமாக்களுடைய கருத்தை ஆகிக்கிற. அதே நேரம் அப்போ 46வது கேள்வி என்ன கேட்டேன்டா, அதாவது ஒருத்தருக்கு இப்படி உடலுறவு ஈடுபட்டனால வந்து கஃபாரா கடமையாக இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வச்சு அவர் இந்த மாதிரி கடமை ஒன்றுக்கு, அதாவது கஃபாரா கொடுக்க வேண்டிய நிலைமை என்று ஆளாகின பிறகு அவர் பிரயாணம் செஞ்சுட்டால் அல்லது அவர் அதே நாளில் நோயாளி ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நேரத்துக்கு என்ன நிலைமை என்றதை தான் இந்த கேள்வியை நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ இதுக்குரிய பதில் என்னென்றால் இப்னு ஹஸம் ரஹிமுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அவர் நோயாளி ஆகினா கூட, அப்படி இல்லாட்டி அவர் பிரயாணம் செஞ்சா கூட அவருக்குரிய அந்த கஃபாரா கடமை அது வந்து நீங்கிற இல்லை. அதாவது கட்டாயம் அவர் வந்து கஃபாரா கொடுத்தே தான் ஆகணும். அவர் பிரயாணம் செஞ்சாலும் சரி, நோயாளி ஆகினாலும் சரி. ஏன்னா அவருக்கு இந்த சலுகை இந்த சலுகை வந்து அவர் செஞ்ச பாவத்துக்கு பிறகுதான் இந்த சலுகை வந்திருக்கிறார். அதனால வந்து முந்திருந்த கடமை வந்து இல்லாம போறதுக்கு விளங்கி கொள்ள ஓணும். 47வது கேள்வி என்ன கேட்டேன்டா, அப்ப அதாவது இந்த நான் சொல்லி காட்டினோம். இப்போ அதாவது 3வது தேர்வாக இந்த கஃபாரிலே கூட 3வது தேர்வு தான் 60 ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது. அப்ப இந்த 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரே நாள்ல கொடுக்கணும் என்று நிபந்தனை இருக்கிறான்னு கேட்டேன்டா, இப்னு ஹஸம் ரஹிமுல்லாஹ் சொல்லி காட்டாங்க வந்து அப்படி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு நாளில பிரிச்சு கொடுக்கலாம். ஒரே நாள்ல 60 ஏழைக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அடுத்த 48வது கேள்வி என்னன்னா, அதாவது இந்த 60 ஏழைகளுக்குரிய சாப்பாடை ஒரு ஏழைக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டேன்டா, இமாம் இப்னு ஹஸம் ரஹிமுல்லாஹ் வழங்கப்படுத்துறாங்க அது கூடாது. அதாவது ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கப்படுத்திக்கிற என்னன்னா 60 ஏழைக்கு தான் கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஏழைக்கு 60 பேரோட சாப்பாடு கொடுத்ததுக்கு அது கூடாது. அதே போலத்தான் 30 ஏழை கொடுத்தா கூட அது கூடாது என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்போ 60 ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும்ன்றதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ இதுதான் ஷாஃபி மதுஹபுடைய கருத்தாகவும் இருக்கிற ஷேக் இப்னு பாஸ் ரஹிமுல்லாஹ் இதே கருத்தை தான் சொல்லிக்கிறாங்க. 43வது கேள்வி என்னென்றால், அதாவது இந்த ஏழைகளுக்கு நாங்கள் இந்த கஃபாருடைய உணவு கொடுக்க போகல அந்த ஏழைகளுடைய தேவையை நிறைவேற்ற மாதிரிக்கு கொடுக்கணுமா என்ற கேள்வி. அப்போ இமாம் இப்னு ஹஸம் ரஹிமுல்லாஹ் இதுக்கும் பதில் சொல்றாங்க வந்து கட்டாயம் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்றாங்க அவங்க. அதாவது ஏழைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற மாதிரி தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு இருக்கணும். இப்போ சாதாரணமாக அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆட்கள் என்ன சாப்பாடு எடுக்கிறாங்களோ அதே சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அந்த ஏழைகளுடைய தேவை நிறைவேற்ற மாதிரி அதே அளவுக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும்ன்றதை விளங்கிக் கொள்ள ஓணும். அதே போல தான் 50வது கேள்வி, இந்த கஃபாரா கொடுக்க போகல இந்த உணவு வந்து ஒரு வகையில மட்டும் கொடுக்கலாமா? உதாரணமாக இப்போ ஒரு ஊருடைய பெரும்பான்மை மக்களுடைய சாப்பாடு ஈச்சப்பழமா இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை வச்சு அவங்களோட பிரதான உணவாக வந்து ஈச்சப்பழம் இருந்திருக்கிறார். அப்ப இப்படி இருக்க போகல இந்த மாதிரி ஒரு ஈச்சப்பழம் மட்டும் அதாவது கஃபாராவா கொடுக்க இயலுமான்னு கேட்டேன்டா, இதுவும் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமுல்லாஹ் வந்து அப்படி கூடும் என்றதை வந்து சொல்லி காட்டிக்கிறார். அப்படின்னு நாங்கள் விதவிதமான சாப்பாடுகள் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு வகையான மட்டும் கொடுத்தா கூட அந்த கஃபாருடைய கடமை நீங்கும் என்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. 51வது கேள்வி என்ன கேட்டென்றால், ஒருத்தர் அவருடைய மனைவியர் ஒன்று சேர்றாரு நோன்பு பிடிச்சிருக்க நிலைமையில, ஆனாலும் அந்த மனிதருக்கு வந்து இந்திரியம் வெளியாகறல்ல. அப்ப இந்த மாதிரி நேரத்துக்கு என்ன சட்டம்னு கேட்டென்றால், இந்த மாதிரி நேரத்துக்கு கூட அவர் கட்டாயம் கஃபாரா கொடுத்தே ஆகணும் என்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அதாவது ஒரு ஆணொன்றுக்கு இந்திரியம் வெளியேனாலும் சரி வெளியாகலாட்டியும் சரி அவர் உடலுறவு கொண்டிருக்கிற சொல்லி சொன்னார் இந்த கடமை இந்த கஃபாரா குற்ற பரிகாரம் இருக்கிறன்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்ப இதை உலமாக்கள் வழங்கப்படுத்திக்கிறாங்க. அடுத்தது 52வது கேள்வி, ஒரே நாள்ல ஒரு மனைவியோட பல நேரங்கள் உடலுறவு ஈடுபட்ட சொல்லி சொன்னாண்டால் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை வச்சு எத்தனை கஃபாரா கொடுக்கணும் என்ற கேள்வி. அப்ப இந்த மாதிரி நேரத்துல வந்து அவ ஒரு நாள்ல எத்தனை முறை உடலுறவு கொண்டிருந்தாலும் ஒரு கஃபாரா தான் கொடுக்கணும் என்றதை விளங்கிக்கொள்ளணும். அப்போ ஒரு கஃபாரா தான் கடமை அவருக்கு விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. இது ஒரு ஏகோபித்த விஷயம் என்றதை நாங்க விளங்கிக்கொள்ளணும். அப்ப இந்த ஏகோபித்த கருத்தை வந்து இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமுல்லாஹ் வந்து சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப இதே கருத்தை தான் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமுல்லாஹ் அவங்களும் சொல்லி காட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதர் வந்து ஒரு நாள்ல எத்தனை தடவை உடலுறவு கொண்டு சொல்லி சொன்னாலும் ஒரு தடவை தான், அதாவது ஒரு கஃபாரா தான் கொடுக்கணும்ன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அதோடு சம்மந்தப்படக்கூடிய இன்னொரு கேள்வி தான் 53வது கேள்வி. ஒருத்தர் மனைவியோட 2 நாள்ல
ரமதான் மாதத்தில் 2 நாளில் வந்து அதாவது உடலுறவு கொண்ட சொல்லி சொன்னாண்டா நோன்பு பிடிச்சிட்டு இந்த மாதிரி நிலைமையில என்ன அவரோட சட்டம் என்ன கேட்டால் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமுல்லா வந்து சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி நேரத்துக்கு வந்து அவர் கட்டாயம் 2 கஃபாரா கொடுக்கணும். ஏண்டா ஒவ்வொரு நாளுக்கும் தனியான கஃபாரா கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளோட நோன்பு வந்து அது தனிப்பட்ட ஒரு அமல். அதனால அந்த ஒரு அமலை நாங்கள் பாலாகிட்டு சொல்லி சொன்னால் அதுக்குரிய கஃபாரா கொடுக்கணும். அடுத்த நாளுடைய அமல் பாலாகி போன சொல்லி சொன்னாங்க அதுக்குரிய கஃபாரா நாங்கள் கொடுக்கணும். அப்படித்தான் பெரும்பான்மையான உலமாக்கள் கருத்து அமைக்கிற என்றதை நாங்கள் விளங்கிக்கணும். அப்போ மாலிகி மதுஹபு, ஷாஃபிஈ மதுஹபு, ஹம்பலி மதுஹபு உலமாக்களுடைய கருத்தும் அதே போல ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி கருத்தும் இதாகத்தான் இருக்கிறன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ள போகணும். 54வது கேள்வி என்ன கேட்டால், அதாவது ஒருத்தர் அவருடைய மனைவியோட ரமதான் மாசத்துல பகல் நேரத்தை ஒன்று சேராரு நோன்பு பிடிச்சிட்டு. இப்போ இந்த மாதிரி நிலைமையில அவருக்கு கஃபாரா கடமைன்றது அவருக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சட்டம் என்ன? அதாவது ஒருத்தர் வந்து மனைவியோட ஒன்று சேராரு ரமதான் மாசத்துல, அவருக்கு கஃபாரா கொடுக்கணும்ன்ற கடமை அந்த அது சம்பந்தமான அறிவுண்டு இல்லை. இப்போ இவருடைய சட்டம் என்னன்னு கேட்டா, இப்படி இவருக்கு தெரியாம இருக்கிறதுனால கஃபாரா கொடுக்கறது என்ற சம்பந்தமா சட்டம் அவருக்கு தெரியாம இருக்கிறதுனால அவருடைய இந்த கஃபாராவுடைய கடமை நீங்கிறதுன்னு நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்போ எவ்வளோ காலம் தெரியாம இருந்தாலும் சரி, அவர் அப்படி நடந்திக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய கட்டாயம் அவர் கஃபாராவை கொடுக்கணும். அப்போ அது அல்லாஹ்க்கு அவர் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக ஒரு கடனாக இருக்கிறார். அப்போ அந்த அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடனை அவர் கட்டாயம் நிறைவேற்றணும்ன்றதை விளங்கிக்கணும். ஏன்னா அந்த நாங்கள் ஏற்கனவே படித்த அந்த சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனுஷர் வந்து சொல்றாரு, அதாவது யா அல்லாஹ், அதாவது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிஞ்சு போனேன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவர் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, அவருக்கு தெரியும் இந்த நோன்பு மாசத்துல இப்படி நடக்கக்கூடாதுண்டு, ஆனா அவருக்கு தெரியாது அதுக்கு புறம் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது. சரி, அப்ப அவருக்கும் தெரியாது கஃபாருடைய சட்டம். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கஃபாருடைய சட்டத்தை வந்து சொல்லி கொடுத்து அதை கட்டாயம் பண்ணத்தை விளங்கப்படுத்துறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியாது என்றதுக்காக வேண்டி கஃபாராவுடைய சட்டம் அது இல்லாம போறல எந்த இலக்கணம் இமாம் ஸர்கஷி ரஹ்மத்துல்லாஹ் இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடே இல்லைன்றத சொல்லி காட்டிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு அதாவது இப்படி ரமதானுடைய மாசத்துல மனைவியோடு ஒன்று சேர்றது வந்து இது கூடாது என்று தெரியாம சொன்னாங்க. இப்படியாப்பட்ட வாய்ப்பு மிச்சம் குறைச்சல். அதாவது உதாரணமா புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தர் இல்லாட்டி இஸ்லாத்தை பற்றி ஆகவே அறிவில்லாம இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அப்ப அப்படியாப்பட்ட ஒருத்தர் சொல்லி சொன்னால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரோட வந்து அறியாம வந்து இது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றத்தை நாங்கள் விளங்கிக்கணும். அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் கஃபாரா கொடுக்க தேவையில்லைன்னு விளங்கிக்கணும். அப்படித்தான் பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தை இருக்கிறார். அப்ப அந்த அறியாமைன்னு சொல்றதை நான் பிரிச்சு பார்க்கணும். அதாவது இப்படி ஒன்று கூடுறது வந்து தெரியாம இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்துக்கு வந்து அந்த அறியாமைக்கு வந்து அதாவது அது அனுமதிக்கப்பட்ட அறியாமை என்று விளங்கிக்கணும். அதனால கஃபாரா அறியாமிக்கிற சொல்லி சொன்னாண்டா அதுக்காக வேண்டி கஃபாரா இல்லாம போடுறத விளங்கிக் கொள்ள போகணும். அடுத்த கேள்வி 55வது கேள்வி, ஒரு மனிதர் வந்து அவருடைய மனைவியோட வந்து ஒன்றுக்கு இருக்கிறனால, அதாவது உடலுறவு கொள்ளாம வேற முறைகளில் வந்து நடந்து கொள்றதுனால வந்து எப்படியோ விந்து வெளியாயிட்டேன்னு சொல்லி சொன்னாண்டா இந்த மாதிரி நேரத்துக்கு அந்த மனிதருடைய நோம்புடைய சட்டம் என்ன? அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் கஃபாரா கொடுக்கணுமா என்ற கேள்வி எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாண்டா இந்த மாதிரி நேரத்துக்கு ஷேக் முக்பில் அல்வாதி ரஹ்மத்துல்லாஹ் வந்து பதில் கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தர் வேணுமென்றே அவருடைய இந்திரியத்தை வந்து வெளியாக்காமிக்கிற சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு அவருடைய நோன்பு கூடும். ஆனா ஒருத்தர் வேணுமென்றே இப்படி வெளியாக்குன்னு சொல்லி சொன்னாண்டா அவர் பாவியாக மாறுவார் என்றதை வந்து விளங்கப்படுத்துறாங்க. அதே நேரம் அவருடைய அந்த நோன்பு அது வந்து அது முறியும் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். வேணுமென்றே செஞ்சேன்னு சொன்னால் அதே நேரம் அவர் வந்து கதா செய்யணும். அந்த நாளை வந்து அவர் கதா செய்யணும். அதே போல கட்டாயம் அவர் தௌபா செய்யணும் விளங்கிக்கொள்ளணும். ஏன்னா ரமதானுடைய மாசம் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னு நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாவம் உண்டு. அதனால அதுக்காக வேண்டிய அவர் கட்டாயம் தௌபா செய்யணும் விளங்கிக்கொள்ளணும். ஆனாலும் அவர் கட்டாயமா கஃபாரா கொடுக்கணும் சொல்லி சொன்னால் அவர் கஃபாரா கொடுக்க தேவையில்லைன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஏன்னா அதுக்குரிய ஆதாரங்கள் எங்கேயும் வந்து இல்லை. அப்படித்தான் ஷேக் முக்பில் அல்வாதி ரஹ்மத்துல்லாஹி போல ஷேக் சாலே சிந்தியை போல உலமாக்களுடைய கருத்தா இருக்கிறார். 56வது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் அதாவது ஃப்ளைட்ல இந்த மாதிரி அதாவது வாகனங்கள்ல பயணம் செய்ய சொன்னாண்டால், அதாவது சொகுசான வாகனங்களை பயணம் செய்ய சொன்னாண்டால் இந்த மாதிரி நேரத்துக்குமா நோன்பு உடையிலும் என்ற மசாலா நாங்கள் எடுத்துக்கொண்டாண்டா இதுக்குரிய பதில் அப்படி இருந்தா கூட வந்து ஒருத்தருக்கு நோன்பு விடலாம்ன்றதை நாங்கள் விளங்கிக்கணும். அப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் போனண்டாலும் சரி, அதாவது விமானங்களை நாங்கள் போனண்டாலும் சரி, எங்களுக்கு நோன்பை விடுறதுக்குரிய வாய்ப்புக்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இதுக்குரிய ஆதாரம் என்ன? குர்ஆன்ல நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா பிரயாணி என்ற வார்த்தை பொதுவாக தான் வந்திக்கிறேன். அப்போ யாரையும் குறிப்பிட்டு சொல்லிடல இந்த வாகனத்தில் போனாதான் இவருக்கு நோம்பிடலாம், இந்த வாகனத்தில் போனாதான் இவரை நோன்பை விடக்கூடாதுன்னு அப்படி பிரித்து காட்டில.
குர்ஆன்ல பொதுவாக தான் சொல்லிக்கிறத விளங்கிக்கிறோம். அப்போ இதான் ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி கருத்தாகவும் இருக்கிறார். 57வது கேள்வி என்னென்றால், ஒருத்தர் வந்து இப்போ பிரயாணம் போகக்கூடிய ஒருத்தருக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் இதுக்கு முந்தி பாடங்களையும் படித்தோம், அவருக்கு நோன்பு விடக்கூடிய ஒரு சலுகை ஒன்று இருக்கிறார். அப்போ இந்த சலுகை வந்து அவர் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் சம்பந்தமாக தான் இந்த 57வது கேள்வி இருக்கிறார். அதாவது ஒருத்தர் பயணம் போகிறதுக்கு முழுசாக ரெடி ஆகிக்கிறாரு, இப்போ இவர் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் அந்த ஊர்லேருந்து வெளியாகிறதுக்கு முந்திய அவருக்கு உண்ணலாமா பருகலாமான்ற சட்டம். அப்போ இந்த விஷயத்துல பெரும்பான்மையான உலமாக்கள் கருத்து என்ன கேட்டால், இப்படி செய்யக்கூடாதுன்றத பெரும்பான்மை உலமாக்கள் கருத்தை இருக்கிறார். ஏனென்றா பயணத்துக்குரிய சலுகைகள் எல்லாம் வந்து பயணத்தை தொடங்கினாக்க பிறத்தான் வர, பயணத்தை தொடங்கிறதுக்கு முந்தி நாங்கள் ரெடி ஆகிக்கிறதுக்காக வேண்டி அந்த சட்டம் ஒன்றும் வாரலன்றதை உலமாக்கள் சொல்லி காட்டிக்கிறாங்க. ஆனாலும் இதுல சரியான கருத்து என்ன கேட்டால், அப்படி கூடுமன்றத்தை தான் விளைக்கிறோம். அதாவது நாங்கள் பயணம் ரெடியாக இருக்க போக்கல நாங்கள் நோம்பு பிடிச்சிருக்கிற சொல்லி சொன்னாண்டா, அந்த நாங்கள் ஊர்லேருந்து வெளியாகிறதுக்கு முந்தைய எங்களுக்கு நோம்பு துறக்கலாம்ன்றதை விளைக்கிறோம். அப்படித்தான் இமாம் இஸ்ஸாக் இப்னு ராஹவஹி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கருத்தை இருக்கிற, அதே போல ஷேக் இப்னு பாஸ், ஷேக் அல் அல்பானி, ஷேக் சுலைமான் ருஹைலி போல உலமாக்களுடைய கருத்தும் இதே தான் விளைக்கிறோம். அப்போ இதுக்கு ஆதாரம் என்ன கேட்டால், சஹாபாக்கள் மூலமா வந்திருக்கிற செய்திகள் தான் ஆதாரமா எங்களுக்கு எடுக்கலாம். அதாவது சுனன் திர்மிதியில வரக்கூடிய ஒரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் உண்டு. அதாவது அவங்கள்ட்ட முஹம்மது இப்னு கஅப்னு சொல்லக்கூடிய ஒரு வாராரு வந்து, அதாவது அவங்க சொல்றாங்க என்ன கேட்டா, நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து ரமதானுடைய மாசத்துல அடைஞ்சு கொண்டேன். அப்ப அவர் வந்து பயணம் போறதுக்கு ரெடி ஆகிக்கிறாரு. அப்ப எல்லா வாகனங்களும் ஏற்பாடு செஞ்சு அவர் போறதுக்கு ரெடி ஆகிக்கிறாரு. அப்ப பயணம் போறதுக்குரிய உடுப்பும் அவர் உடுத்துட்டு இருக்காரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த மாதிரி நேரத்தை வச்சு அவர் பயணம் போறதுக்கு முந்திய சாப்பாடை கொண்டு வர சொல்லி, அவங்க சாப்பாடை அதாவது அவங்க சாப்பாடு அடிச்சாங்கன்றதை வந்து இந்த அசர்ல வந்து எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். அப்ப அந்த நேரத்தை வச்சு முஹம்மது இப்னு கஅப் சொல்லக்கூடிய தாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து கேட்கறாங்க, வந்து நீங்க செஞ்சது வந்து சுன்னா அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த நேரத்தை வச்சு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இதுதான் சுன்னா சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க வானத்துக்கே ஏறுவாங்கன்றதை வந்து ஏறினாங்கன்னு சொல்றது வந்து எங்களுக்கு இந்த சுனன் திர்மிதியில வரக்கூடிய சஹாபிய செய்தி மூலமா எங்களுக்கு விளங்கிக்கலாம். அதே போலதான் இதே மாதிரி ஒரு செய்தி வந்து அபூ பஸ்ரா அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்து அறிவிச்சுக்கிறாங்க. இது முஸ்னத் அஹ்மத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப ரெண்டு சஹாபாக்கள் மூலமா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதே அபூ பஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமா வந்து ஆதாரபூர்வம் வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டால், எங்களுக்கு பயணம் கொண்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் சொல்லி சொன்னாங்க. அந்த ஊர்ல இருந்து வெளியாகிறதுக்கு முந்தையே எங்களை நோம்பை வந்து முறிக்கலாம்ன்றதை விளைக்கிறோம். ஆனாலும் மிச்சம் பேணுதலான விஷயம் என்ன கேட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு கட்டத்துல நாங்க அதாவது ஊர்ல இருந்து வெளியாகாம வரங்காட்டி நாங்க நோம்புடாமிக்கிறது வந்து பேணுதலின் அடிப்படையில மிச்சம் நல்ல. ஏன்னா சில நேரம் நாங்க பயணம் போறது ரெடி ஆகிக்கும், ஆனாலும் பயணம் போறதுக்கு வந்து கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிற. அதனால மிச்சம் பேணுதலான முறைக்கு வந்து எங்களுக்கு பயணத்தை தொடங்கினா பிறகு நோம்புடுறது தான் சிறந்தது. ஆனாலும் 7 எல்லாம் சொல்லி கேட்டால் 7 மடத்தை விளைக்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த வார்த்தை அவங்க சொல்லி காட்டாங்க, இதுதான் சுன்னா சொல்லி அந்த அடிப்படையில அது 7 மடத்தை விளைக்கொள்ளணும். அடுத்தது 58வது கேள்வி என்னென்றால், ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு வந்து நோன்பு பிடிக்கிறதா சிறந்தது அல்லது நோன்பு விட்டுறது என்று கேட்டால், இதுல விளைக்கொள்ளணும் என்னென்றால், ஒருத்தருக்கு அதாவது நோன்பு பிடிக்கிறது தான் மிச்சம் லேசாகிறது சொன்னாண்டால் அவருக்கு நோன்பு பிடிக்கிறது நான் சிறந்ததுன்னு நாங்கள் விளைக்கிறோம். அதே போலதான் ஒருத்தருக்கு நோன்பு பிடிக்கிறதும் அதே போல நோன்பு விடுறது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக சமனா ஈக்குறேன்னு சொல்லி சொன்னாண்டால் அந்த மாதிரி நேரத்துக்கும் அவருக்கு நோன்பு பிடிக்கிறது தான் மிச்சம் சிறந்ததை நாங்கள் விளங்கி கொள்ளணும். ஏனென்றா அது மூலமாக அவர் மக்களோட சேர்ந்து அவருக்கு வந்து ஒரே நேரத்துல நோன்பு பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு கிடைக்கிறார். அப்ப இதான் பெரும்பான்மையான உள்ள மக்களை கருத்தாய்க்கிறேன். ஆனா இதுல விளங்கி கொள்ளணும் இன்னும் ஒரு விஷயம், ஒருத்தருக்கு நோன்பு பிடிக்கிறது கஷ்டமாயிக்கிறேன்னு சொன்னாண்டால் பிரயாணம் செய்ய போகல அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் நோன்பு விடுறத நான் சிறந்ததுன்னு விளங்கிக்கிறோம். அப்படி நோன்பு பிடிக்கிறது கஷ்டம் இல்லாமிக்கிற நேரத்தை வச்சு என்ன நிலைமைன்றதான் நாங்கள் இப்போ படித்தோம். அதாவது அந்த மாதிரி கட்டத்துக்கு நாங்கள் நோன்பு பிடிக்கிறது ஆக சிறந்தது. 59வது கேள்வி என்னென்றால், ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரமதானுடைய மாசத்துலையும் சரி வேற மாசங்களையும் சரி வளமையாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒருத்தர். அப்போ இவருடைய சட்டம் என்ன? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதாவது வளமையா பிரயாணம் செய்யக்கூடிய ஒருத்தர், அதாவது டிரைவர் மாய்க்கலாம் இந்த மாதிரி ஆக்கள் சட்டம் என்ன கேட்டா, அந்த மாதிரி ஒருத்தருக்கு நோன்பு பிடிக்க ஏழுமை செஷன்டா அவர் பிடிக்கிறத நான் சிறந்தது. அப்படி அவரை பிடிக்க ஏலாட்டி அவருக்கு நோன்பு விடலாம். அப்போ விட்ட நோன்புல வந்து அவருக்கு வசதியான நாட்கள்ல வந்து அவரை பிடிச்சுக்கொள்ளலாம். அதாவது சில நாட்கள்ல வந்து பகல் பொழுது வந்து சுருங்கி இருக்கும் சில நாடுகள்ல, அப்படி இல்லாட்டி குளிரான நாட்கள் வரும். அப்ப இந்த மாதிரி நாட்கள்ல வந்து பிடிக்கிறதுக்கு லேசாயிக்கும். அந்த மாதிரி நாட்கள்ல வந்து இவங்க கதா செய்யணும்னு விளைவிக்கணும். அப்ப இதை ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி கருத்தாவும் இருக்கிறார். 60வது கேள்வி என்ன கேட்டா, ஒருத்தர் பிரயாணம் செஞ்சுக்கிறாரு,
அவர் அந்த பிரயாணத்திலிருந்து அவர் திரும்பி வாராரு அவரோட ஊருக்கு. ஆனா இப்ப அவர் பிரயாணம் செஞ்ச நேரத்தை வச்சு இந்த பிரயாணம் எப்படியாப்பட்ட பிரயாணம்னு கேட்டிருந்தா, இவர் அவரோட நோம்ப விடாத ஒரு பிரயாணம் உண்டு. அதாவது நோம்புடைய நிலைமையில தான் பிரயாணம் செஞ்சுக்கிறாரு. திரும்ப வாரதும் வந்து நோம்பு பிடிச்ச நிலைமையிலே வாராரு. ஊருக்கு வந்தாக்க பிறகு இவர் திரும்ப இப்போ ஊர்ல கொள்ளையும் நோம்ப தொடர்ச்சியா பிடிக்கணுமா, அப்படி இல்லாட்டி அவருக்கு நோம்பு விடலாமா என்ற கேள்வி எடுத்துக்கொண்டு சொன்னாண்டா, இந்த மாதிரி நேரத்துக்கு அவர் கட்டாய நோம்ப பிடிக்கணும்ன்றதை நாங்கள் விளைவிக்கணும். ஏன்னாண்டா நோம்பு விடக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சலுகைக்கு வந்து அவர் பிரயாணம் தீக்க போலதான். ஊருக்கு வந்த பிறகு அந்த சலுகை ஒன்றும் இல்லை. அதனால அவர் வந்து ஊருக்கு வந்த பிறகும் அவர் கட்டாயம் நோம்ப கட்டாயம் பிடிக்கணும் விளங்கிக் கொள்ள ஓணும். 61வது கேள்வி என்ன கேட்டா, இப்ப அதே மாதிரி ஒருத்தர் பிரயாணம் செய்யறாரு, அவருடைய ஒரு சலுகை ஒன்றிக்கிறது அவருக்கு நோம்பு விடலாம். அப்ப அந்த சலுகையை பயன்படுத்தி ஒருத்தர் பிரயாணத்தை வச்சு நோம்பு விட்டாக்க பிறகு அவர் மகரிபுக்கு முந்தி திரும்ப அவருடைய ஊருக்கு வந்து வாராரு, ரிட்டர்ன் ஆகிறா நேரத்தோட. அப்ப இந்த மாதிரி நேரத்துக்கு அவருக்கு அந்த மிச்சமிக்கக்கூடிய நேரங்கள், இப்ப இந்த மாதிரி நேரத்தையும் அவரு நோம்பு பிடிச்சிட்டு இருக்கணுமா, அப்படி இல்லாட்டி வந்து அவருக்கு நோம்பு அந்த அவர் விட்டனால அதே மாதிரி சாப்பிடலாமா என்ற கருத்து எடுத்துக்கொண்டு சொன்னால், இந்த விஷயத்தை உலமாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடுகிற. அப்ப ஷேக் இப்னு பாஸ் ரஹிமுல்லா போல உலமாக்கள் சொல்றாங்க கேட்டால், இந்த மாதிரி கட்டத்தை வச்சு அவர் கட்டாயம் நோம்பு பிடிக்கணும். அதாவது உதாரணமா இப்ப ஒருத்தர் வந்து பிரயாணம் செய்யறாரு, பிரயாணம் செய்யற நேரத்துல அவருக்கு நோம்பு அவர் விடுறாரு, ஆனா அவர் திரும்பி வராரு ஒரு லுஹருடைய நேரத்துல மாதிரி அல்லது அசருடைய நேரத்துல அவர் திரும்பி வர ஊருக்கு. அப்ப இந்த மாதிரி கட்டத்தை வச்சு மகரிபுடைய நேரம் வர காட்டும் இவர் கட்டாயம் அவர் வந்து நோம்பு பிடிக்கணும் சொல்லி காட்டுறார். ஏன்னாண்டா அவருக்கு நோம்பாளிக்குரிய எந்த ஒரு சலுகையும் இல்லைன்னு சொல்லி. ஆனாலும் ரெண்டாவது கருத்து என்ன கேட்டா, இப்படி ஒருத்தருக்கு வந்து நோம்பு பிடிக்கிறது கடமை இல்லை அடுத்த விளங்கிக்கணும். ஏன்னா அப்படி கடமை ஆகிறதுக்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படிதான் பெரும்பான்மையான உலமாக்கள் மாலிகியா ஷாஃபியாக்களுடைய கருத்தை இருக்கிறார். இப்போ இந்த நூலாசிரியர் ஷேக் அப்துல்லா ரியானி, ஷேக் இப்னு உசைம் ரஹ்மத்துல்லாஹி உலமாக்களுடைய கருத்தான் இதான் இருக்கிறார். ஏன்னா அவரு இப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்து மார்க்கத்துடைய அனுமதி காரணமாக தான் அவர் நோம்பை வந்து ஒட்டிக்கிறாரு. அப்ப அதனால வந்து திரும்ப அவர் வந்து மிச்சமுள்ள பகுதியை வந்து பிடிக்கணும்னு அவசியமும் இல்லை. அதே போல ஆதாரமா இன்னும் முக்கியமான ஒரு அசர் ஒன்றுவார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து காலையில ஆரம்ப பகுதியில வந்து சாப்பாடு அடிச்சேன்னு சொன்னாண்டால் நோம்புடைய நேரத்துல வச்சு அவர் தகுந்த காரணத்துக்காக வேண்டி நோம்பு விட்டு அவர் சாப்பாடு அடிக்கிறாரு. இப்படி சாப்பாடு அடிச்ச ஒருத்தர் வந்து அவர் காலை பொழுதுல அப்படி இல்லாட்டி பகல் நேரத்துல கடைசி நேரத்திலையும் அவர் வந்து உண்ணட்டும், அவர் கடைசி நேரத்துக்கு உண்ணலாம் என்றதை வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அதாவது காலை நேரத்துல ஒருத்தர் வந்து தகுந்த காரணத்துக்காக நோம்புட்டு சொல்லி மாலை நேரத்தையும் அவருக்கு வந்து என்னதா அந்த நோம்பை வந்து விடலாம், திரும்ப கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை என்றதை விளங்கிக்கணும். அப்போ முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப இந்த அடிப்படையில வந்து இதுதான் மிச்சம் பொருத்தமான கருத்திக்கிறது நாங்கள் விளங்கிக்கிறோம். அடுத்தது 62வது கேள்வி, நோம்பாளி வந்து ஹிஜாமா செய்யறதுடைய சட்டம் என்ன? அப்ப இந்த விஷயத்துல நாங்கள் விளங்கிக்கிறோம் உலமாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடுகிறேன். அப்ப பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க என்ன கேட்டா, அதாவது இந்த மாதிரி அதாவது பெரும்பான்மை உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க என்னன்னா, ஹிஜாமா செய்யறது வந்து எங்களோட நோம்ப முறிக்காது. இதான் பெரும்பான்மை உலமாக்கள் கருத்தை இருக்கிறேன். அப்ப இந்த கருத்தை வந்து சில சஹாபாக்கள் கூட சொல்லிக்கிறாங்க. அபூ ஹுரைரா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போல சஹாபாக்களும் சொல்லி காட்டிக்கிறாங்க. இப்ப இமாம் புகாரி, இமாம் முக்பில் அல்-வாஜி போல உலமாக்களும் இதே கருத்தை தான் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிச்ச நிலைமையில வந்து அவங்க ஹிஜாமா செஞ்சுக்கிறாங்க. அதாவது ஹிஜாமா சொல்றது வந்து கப்பிங். இந்த காலத்துல சிலாக்கள் செய்வாங்க. அதாவது உடம்பிலிருந்து நோய்க்காக வேண்டியோ இல்லாட்டி பொதுவான ஆரோக்கியத்துக்காக வேண்டியோ ரத்தத்தை வந்து வெளியாக்குவாங்க. அப்ப ஆரம்ப காலத்திலிருந்து முந்தைய காலத்திலிருந்து பல இடங்கள்ல இது செஞ்சு வரக்கூடிய ஒரு மருத்துவ முறை உண்டு. அப்ப இந்த அடிப்படையில ஹிஜாமா செய்யறது, நோன்பு பிடிச்சு கொண்டு ஹிஜாமா செய்யறது வந்து அது கூடுமன்றத்தை விளங்கிக்கணும். அப்ப இது மூலமாக எங்களோட நோன்பு முறியாதுன்றது தான் பெரும்பான்மை உலமாக்களோட கருத்தாய்க்கிற. அப்ப இதுக்கு ஆதாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சிட்டு ஹிஜாமா செஞ்சுக்கிறாங்க. சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ். அப்ப இன்னும் சில ஹதீஸ்கள் வந்திக்கிற சுனன் அபீ தாவூத் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வரக்கூடிய ஹதீஸ் வந்திக்கிற. அதாவது ஹிஜாமா செய்யக்கூடியவரும் ஹிஜாமா செய்யப்படுற அந்த நோயாளியும் ரெண்டு பேருமே, அந்த அந்த மருத்துவத்தை பார்க்கக்கூடிய அந்த மனிதரும் அதே போலதான் அந்த நோயாளி, யாருக்காக ஹிஜாமா செய்யறோமோ அந்த நோயாளி, அந்த ரெண்டு பேருமே வந்து நோம்ப விட்டுட்டாங்க என்றது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த சுனன் அபீ தாவூத் வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு சில உலமாக்கள் அதாவது என்ன சொல்றேன்னு கேட்டா, ஹிஜாமா வந்து நோம்ப முறிக்கும் மட்டும் சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் இந்த ஹதீஸ் எடுத்துக்கொண்டாங்க, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தா கூட இந்த ஹதீஸ் வந்து மாற்றம்
அதாவது மாற்றப்பட்ட ஒரு சட்டத்துக்குள்ளுக்கு வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து தான் இந்த ஹதீஸ். அதாவது மன்சூக் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது சில மார்க்கத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்கிற ஆரம்ப காலத்து ஒரு சட்டம் மீந்திக்கும் அதுக்கு புறம் மாற்றப்பட்டிருக்கும். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸ்ன்றதை இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா, ஷேக் அல்பானி போல உலமாக்கள் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இதுதான் ஏற்றமான கருத்து என்று விளங்கிக்கணும். அந்த அடிப்படையில் நோன்பு நேரத்தில் வச்சு ஹிஜாமா செய்யறதுனால வந்து எங்களுடைய நோன்பு முறியாதனத்தை விளங்கிக்கணும். அதனால மிச்சம் பேணுதலுக்காக வேண்டி தவிர்த்து கொள்வது நல்லமன்றதை உலமாக்கள் சொல்லிக்கிறாங்க. 63வது கேள்வி என்ன கேட்டேன்னா, ஒருத்தர் நோன்புடைய நேரத்தை வச்சு வாந்தி எடுத்து சொல்லி சொன்னாண்டால் இந்த வாந்தி எடுக்கிறதுனால வொமிட் எடுக்கிறதுனால வந்து நோன்பு முறியுமான்னு கேட்டால் இதில் விளங்கிக்கொள்ளணும். ஒருத்தர் வேணுமெண்டே வாந்தி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாண்டால் அந்த மாதிரி நேரத்துக்கு அதாவது இவரை நோன்பு முறியும் மட்டும் தான் நாங்கள் விளங்கிக்கிறோம். கையில் விரல் போட்டோம் இல்லை ஏதோ மருந்து மூலமாக வாந்தி எடுத்தேன்னு சொல்லி சொன்னாங்க, வேணுமெண்டே வாந்தி எடுத்தேன்னு சொல்லி சொன்னாண்டால் அவரோட நோன்பு முறியும். அப்போ இதுதான் 4 மதுஹபுடைய கருத்தாகவும் இருக்கிறேன். அது இல்லாமல் தானாகவே சும்மா ஒருத்தருக்கு வாந்தி வந்துட்டு சொல்லி சொன்னாண்டா, வேணுமெண்டு வாந்தி எடுக்காமல் சும்மா வாந்தி வந்துட்டு சொல்லி சொன்னாண்டா இந்த மாதிரி நேரத்துக்கு வந்து அவரோட நோன்பு முடியாது. ஆனாலும் ஏழுமான மட்டுக்கு அவருக்கு வாந்தி வந்துட்டு வாய்க்கு வந்துட்டு சொல்லி சொன்னாண்டா அவர் அதை துப்ப பார்க்கணும், அது விழுங்கப்படாதுன்றதை விளங்கி கொள்ளணும். அப்போ இதுக்கு ஆதாரம் என்ன கேட்டா, மோத்தா மாலிக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை. அவங்க சொல்லி காட்டுறாங்க என்ன கேட்டா, ஒருத்தர் வேணுமெண்டே வாந்தி எடுத்தேன்னு சொல்லி சொன்னாண்டால் அவர் நோன்பை கதா செய்யணும், அதாவது அவரோட நோன்பு முறியும், எனவே அவர் நோன்பை கதா செய்யணும். அது இல்லாமல் ஒருத்தருக்கு தானாகவே சும்மா வாந்தி வந்துட்டு சொல்லி சொன்னாண்டால் அவர் கதா செய்ய தேவையில்லைன்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதே போல் இதுக்கு மாற்றமாக சில ஹதீஸ்கள் வந்து வந்திக்கிறது எங்களை கண்டுகொள்ளலாம். உதாரணமாக முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய செய்தி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாந்தி வந்த நேரத்தை வச்சு அவங்க நோன்பை விட்டாங்கன்னு சொல்லி சஹீஹான ஒரு ஹதீஸ்னு வந்திக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன கேட்டேன்னா, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்துறாங்க. அதாவது இந்த இடத்த வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பை விட்டதுக்குரிய காரணம் வாந்தி இல்லை, வாந்தி எடுத்தனால அவங்க வீக் ஆகினாங்க, அதனால அவங்க நோன்பு விட்டாங்கன்றத விளக்கமாக சொல்லி காட்டுறாங்க. அது இல்லாமல் வாந்தி காரணமாக வந்து அவங்களோட நோன்பு அது முறியடிஞ்சு அதாவது நோன்பு அவங்களோட பாத்திலாகினதென்ன பொருளை நினைத்து விலகி கொள்ள போகணும். அடுத்ததாக 64வது கேள்வி என்ன கேட்டேன்டா, இந்த வாந்தி போலவே ஒரு விஷயம் மட்டும் தான் எங்களுக்கு சில நேரம் ஏப்பங்கள் போக்கொள்ள இல்லாட்டி சாப்பாடிச்சு எங்களுக்கு அதை கூடிட்டு சொல்லி சொன்னாண்டா சில நேரம் வாய்க்கு வார மாதிரி சரி எங்களோட சாப்பாடு தொண்டையில் நாங்கள் உணர்வோம் சில நேரத்துக்கு. அப்போ இதுக்கு அது கலசண்டு அரபிக்கில் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி வாய்க்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அது வாந்தி இல்லை, அது கொஞ்சம் வாந்தி மாதிரி வரும் லைட்டாக, இந்த வாய்க்கு அது புளிப்பு மாதிரி வரும், இந்த மாதிரி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நோன்பை முறிக்குமா இல்லை அப்படி கேட்டாண்டா, இந்த மாதிரி வரக்கூடியது வந்து எங்களை நோன்பை முறிக்காதது விளங்கிக்கணும். ஆனால் ஒருத்தருக்கு வாய்க்கு அதாவது தொண்டையிலேருந்து வாய்க்கு வெளியே அதாவது வாய்க்குள்ளுக்கு வந்துட்டு சொன்னாண்டா இந்த மாதிரி கட்டாயம் அவர் அது வந்து வெளியாக்கத்து பார்க்கணும், அதாவது ஒழுங்கப்படாது. தொண்டையிலிக்க போல அது பிரச்சனை ஒன்று இல்லை. அப்போ இதுதான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லா போல உலமாக்களுடைய கருத்து. அப்போ ஏனண்டா காரணம் என்ன கேட்டோம்னா, இந்த மாதிரி வரக்கூடிய இந்த வாய்க்கு இந்த சும்மா அதாவது இந்த புளிப்புக்கு மாதிரி வாருது, இந்த மாதிரி லைட்டாக வாருது, அதாவது தொண்டையில் வந்து இப்படி நாங்கள் உணர்வோம் தானே. அப்போ இது வந்து எங்களை நோம்பு முறியடிக்கும்ன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லைன்றதை விளங்கிக்கணும். அப்போ அதனால வந்து இது எங்களோட நோம்பை முறிக்காது. 65வது கேள்வி என்ன கேட்டேன்டா, ஒரு நோம்பாளி ஒன்றுக்கு மிஸ்வாக் பயன்படுத்தலாமா அந்த மசாலா எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதுக்குரிய பதில் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அவங்க ஊதோடுக போகலும் சரி, தொழுகையிலும் சரி, அவங்களோட வீட்டுக்குள்ளே நுழைய போகலும் சரி வந்து பொதுவாகவே வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இது வந்து குற்றமான ஒரு விஷயம் வந்து எனக்கு நோம்பை முறிக்காதது விளங்கிக்கிறோம். அப்போ நோம்பாளியாக இருந்தாலும் சரி, நோம்பு இல்லாத ஒருத்தராக இருந்தாலும் சரி, அவர் தாராளமாக மிஸ்வாக்ன்றது பயன்படுத்தலாம். 66வது கேள்வி என்ன கேட்டேன்னா, இந்த மிஸ்வாக் குச்சி எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாண்டா இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை அப்படி இல்லாட்டி எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த அதாவது சில மிஸ்வாக் குச்சலிக்கும் அது பச்சை ஐக்கிறேன்னு சொல்லி சொன்னாண்டா. மிஸ்வாக் குச்சிங்கிற நாட்டில் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் கூடுதலாக வருது. அது இல்லாமல் அதாவது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மிஸ்வாக் குச்சி அராக்கன மரத்துலேருந்து எடுக்கக்கூடியதான் பெரும்பாலும் முஸ்லீம்கள் பயன்படுத்துவாங்க. அப்போ அது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியது. அது இல்லாமல் வேண்டிய ஒரு மரத்தோட குச்சிக்கு வந்து அது எல்லாமே மிஸ்வாக்குன்ற பேருக்குள்ளே தான் வரும். அப்போ எப்படியோ இப்படி நான் பயன்படுத்தக்கூடிய இந்த குச்சி அதுக்குரிய பேர் தான் மிஸ்வாக். அப்போ இந்த குச்சி பச்சையாக இருந்த சொல்லி சொன்னாண்டா, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சொல்லி சொன்னாண்டா அதுலேருந்து ஷாறு வரும், அதுக்கான ஒரு ஈரத்தன்மை நிற்கும். அப்போ இந்த மாதிரி ஈரத்தன்மையாக இருக்கிறனால வந்து இதை நாங்கள் விழுங்குன்னு சொல்லி சொன்னாண்டா ஏன்னா நோம்பு முடியுமா இல்லைன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி குச்சி வந்து ஈரப்பதத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாண்டா இதை நாங்கள் விழுங்கின சொல்லி சொன்னாண்டா இது மூலமாக எங்களை நோம்பு முறியும் என்றதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனாலும் சில மிஸ்வாக் குச்சிகள் இருக்கும்
அதில் நாங்கள் அது மூலமாக பல்லு தீட்ட போக்கல ஒரு ஈரத்தன்மைன்னு வரும். ஆனால் இந்த ஈரத்தன்மை வந்து அந்த குச்சினால வரக்கூடியதில்லை. அந்த குச்சி காஞ்ச குச்சியாக இருக்கும். அது வந்து இந்த ஈரமாக இருக்காது அந்த குச்சி. ஆனாலும் இந்த ஈரத்தன்மை வாரப்படின்னு கேட்டோன்னா எங்களோட எச்சில்னால அது வந்து ஈரமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நேரத்துக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு அந்த டேஸ்ட்டும் வந்து உணர்றதில்ல, அதுக்குரிய சுவையான உணர்றதில்ல. அப்போ இந்த மாதிரி நேரத்துக்கு வந்து இது எங்களை நோம்பை முறிக்காதுன்றதை இமாம் அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க. அப்படி தான் நாங்கள் இதில் விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம். 67வது கேள்வி என்னன்னு கேட்டேன்டா, நாங்கள் இந்த மிஸ்வாக் குச்சியுடைய நார்கள் அதில் சில ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும், துண்டுகள் இருக்கும், இதை வந்து நாங்கள் விழுங்கின சில சொன்னால் எங்களை நோம்ப முடியுமா இல்லைன்ற பகுதி. அப்போ இமாம் நவீன ரஹ்மத்துல்லாஹி வந்து விளங்கப்படுத்துகிறாங்க, ஒரு மனிதர் வந்து ஈரமான குச்சை கொண்டு அவர் வந்து பல்லு தீட்ட சொல்லி சொன்னால் அப்போ அந்த ஈரமான குச்சிலேருந்து அது சாறு வரும். அப்படி இல்லாட்டி அழிக்கக்கூடிய நார்கள் வந்து பிரிஞ்சு வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒருத்தர் புளிங்கின சொல்லி சொன்னாங்க அவருடைய நோன்பு முறியும். இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லைன்றது வந்து அவங்களுடைய அல் மஜ்மூஆன கிதாபில் சொல்லி காட்டுறாங்க. அப்படித்தான் சரியான கருத்தை இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி மிஸ்வா குச்சியால் நாங்கள் பல்லு விளக்க போகல அந்த பச்சையான குச்சியாக இருந்துச்சு சொன்னால் அதில் வரக்கூடிய இந்த சாறு மாய் வரும், அது எங்களுக்கு டேஸ்ட் அது உணரலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் விழுங்கப்படாத துப்பணும். அப்படி இல்லாட்டி அந்த நார்களை வந்து விழுங்கப்படாதன்றதை விளங்கிக்கொள்ள வேணும். 68வது கேள்வி என்ன கேட்டேன், நோம்பாளிகள் வந்து டூத் பேஸ்ட் வந்து பாவிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இது வந்து தாராளமாக பயன்படுத்த மட்டும் நான் விளங்கிக்கிறோம். ஆனாலும் இந்த மாதிரி டூத் பேஸ்டில் வந்து எந்த ஒன்றும் உள்ளுக்கு போகாமல் நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். அதாவது வயிற்றுள்ளுக்கு தொண்டைகள் மூலமாக போகாமல் பாதுகாத்துக்கொள்ளணும். அப்படி தான் சவுதியோட உலமா சபையோட ஃபத்வாவும் இருக்கிறது விளங்கிக்கொள்ளணும். 69வது கேள்வி என்ன கேட்டேன்டா, ஒருத்தர் உது எடுக்க போகல அவர் அறியாமல் அவரோட வாய் உள்ளுக்கு நாங்கள் வாய் கொப்பளிக்கிறோம் இந்த மாதிரி செய்ய போகல அறியாமல் வாய்க்குள்ள தண்ணி போன சொல்லி சொன்னாண்டால் இந்த மாதிரி நேரத்துக்கு அவருடைய சட்டம் என்னன்னு கேட்டாண்டால் அவருடைய நோன்பு வந்து கூடும் எடுத்து விளைவிக்கணும். ஏன்னா அவர் இந்த மாதிரி நேரத்தில் வந்து வேணுமென்று செய்யலை, அல்லாஹு தாலா வந்து மறதி காரணமாக இல்லாட்டி தவறுதலாக செய்யக்கூடிய விஷயங்களை மன்னிக்கிறான்றதை எங்களுக்கு ஹதீஸ் மூலம் படிச்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில் வந்து இவருடைய நோன்பு கூடும் எடுத்து நாங்கள் விளங்கிக் கொள்ள போகணும். 70வது கேள்வி என்ன கேட்டாண்டா, ஒருத்தர் குளிருக்காக வேண்டி ஒரு நோம்பாளி உண்டு அவரோட தலையை வந்து அடிக்கடி கழுவி கொள்றது. நோம்பு காலத்தில் சூடாகிக்கும் சில நேரம் அதுக்காக வந்து தலையை அடிக்கடி வந்து கழுவி கொள்றது வந்து இது கூடுமான்னு கேட்டேன்டா, இதுவும் கூடுமானதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். இதுக்கு ஆதாரம் என்ன கேட்டோம்னா முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையில வந்து தண்ணியை ஊற்றி கொள்ளுவாங்க அவங்க நோம்பு பிடிச்சி தீக்கிறார். காரணம் என்ன கேட்டேன்டா, அதாவது சூடு காரணமாக அல்லது தாவம் காரணமாக வந்து இவங்க இப்படி செஞ்சு கொள்வாங்கன்றது எங்களுக்கு ஹதீஸ் மூலமாக விளங்கிக் கொள்ளும். அப்போ சூடு காரணமாக அல்லது தாவம் காரணமாக வந்து எங்களோட தலையை அடிக்கடி நனைச்சு கொள்வது தண்ணி ஊற்றி கொள்றது வந்து இது கூடுமான விஷயம்னு விளங்கிக் கொள்ளணும். இப்போ அடுத்ததாக 71வது கேள்வி, ஒருத்தர் வந்து குளிருக்காக வேண்டிய கூலாகிக்கொள்ளும் இடத்துக்காக வேண்டிய நிறைய தடவைகள் பல தடவைகள் வந்து குளிக்கலாமான்னு கேட்டேன்டா, இதுவும் தாராளமாக குளிக்கலாம்ன்றது வந்து ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி உலமாக்கள் வந்து சொல்லி காட்டிக்கிறாங்க. இப்போ குளிருக்காக வேணா அடிக்கடி குளிச்சு கொள்றது நோம்பு டைமில் வந்து அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. 72வது கேள்வி என்ன கேட்டேன்டா, ஒரு நோம்பாளியன் வந்து அதாவது சுருமா பயன்படுத்தலாமா கண்ணுக்கு வந்து அதாவது சுருமா பயன்படுத்துறது இது வந்து இது மூலமாக எங்களை நோம்ப முடியுமா இல்லையான்னு கேட்டேன்னா இது சம்பந்தமாக சில ஹதீஸல் வந்திருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது பயன்படுத்தினா நோம்பு முறியும் என்று சில ஹதீஸல் வந்திருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது பயன்படுத்தின சில சொன்னால் நோம்பு முறியாது என்று சொன்னதாகவும் சில ஹதீஸல் வந்திருக்கிறேன். இந்த ஹதீஸ் ரெண்டு விதமான ஹதீஸலும் பலவீனமான ஹதீஸ்ன்றதை விளங்கிக்கொள்ளணும். இப்போ சரியான கருத்து என்ன கேட்டேன்றால் இந்த மாதிரி சுருமா பயன்படுத்துறது நோம்பு முறிக்காததை விளங்கிக்கொள்ளணும். அப்போ இதான் பெரும்பான்மை உலமாக்களோட கருத்தை இருக்கிற இமாம் ஷாஃபிஈ, இப்னு தய்மிய்யா, ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்களோட கருத்தும் இதுதான் விளங்கிக்கொள்ளணும். அப்போ இதுக்கு ஏண்டா தெளிவான ஆதாரமும் ஒன்று இல்லை, அதனால வந்து இது நோம்பு முறிக்காததை விளங்கிக்கொள்ளணும். அப்போ அதே போல் இன்னும் ஒரு தெளிவான ஒரு ஆதாரம் வந்து சஹாபாக்கள் மூலமாக வந்திருக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க நோம்பு பிடிச்சிட்டு இருக்கிற நிலைமையில வந்து அவங்க சுருமா பூசுவாங்கன்றது வந்து முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால ஆதாரப்பூர்வமாக வந்திருக்கிறேன். அப்போ இதெல்லாம் தாராளமாக பயன்படுத்த இயலும்ன்றதுக்குரிய ஆதாரம். அடுத்தது 73வது கேள்வி என்ன கேட்டேன்டா, கண் அதே போல் காது அதே போல் மூக்கு இந்த மாதிரி உறுப்புகளுக்கு சொட்டு மருந்து பயன்படுத்துறது, அதாவது இப்போ ஐ ட்ராப்ஸ் இல்லாட்டி இயர் ட்ராப்ஸ் இந்த மாதிரி சொட்டு மருந்து பயன்படுத்துறது மூலமாக எங்கட நோன்பு முறியுமா என்ற கேள்வி. அப்போ இதில் இந்த நூலாசிரியர் ஷேக் அப்துல்லா ரியானி அவங்க சொல்லி காட்டுறாங்கன்னா இந்த 3 விதமான ட்ராப்ஸ்களும், அதாவது காதுக்கு பயன்படுத்துறது, கண்ணுக்கு, மூக்குக்கு, இந்த 3மே வந்து நோம்பு முறிக்காதன்றதை சொல்லி காட்டுறாங்க. அதனால மேலே நான் சில விஷயங்களை கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். முதலாவது என்ன கேட்டேன்டா, காது போடக்கூடிய இந்த ட்ராப்ஸ் சொட்டு மருந்து எடுத்துக்கணும்னு சொன்னாண்டா பெரும்பான்மையான முந்திருந்த உலமாக்கள் வந்து இது நோம்பு முறிக்கும்னு சொல்லி காட்டிக்கிறான்.
காரணம் சொல்றாங்க என்ன கேட்டா, இது உடம்பு உள்ளுக்கு வந்து போகும், காதுக்கு போடக்கூடிய சொட்டு மருந்து வந்து அது உடம்பு உள்ளுக்கு போகும்னு சொல்லி காட்டிக்கிறான். ஆனா சரியான ஏற்றமான கருத்து என்ன கேட்டா, எங்கட அதாவது காதுக்கு போடக்கூடிய சொட்டு மருந்து எங்கட தொண்டைக்குள்ளுக்கு வந்து போகாது, அதனால வந்து எங்களை நோம்பு முறிக்காதுன்றதுதான் சரியான கருத்து. அப்படிதான் ஷேக் இப்னு உசைமீன், ஷேக் இப்னு பாஸ், ஷேக் சாலிஹ் சிந்தி போல உலமாக்களோட கருத்து. ஆனாலும் இதுல ஒரு விஷயம் நான் கவனிக்கணும். என்னடா சில டாக்டர்ஸ்மாரால் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன கேட்டா, இந்த காலத்துல இந்த காது போடக்கூடிய மருந்து ஒருத்தருடைய காதுல ஏதாவது ஓட்டைகள், அதாவது சரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி நேரத்துக்கு அது மூலமாக எங்களுடைய தொண்டை குழிகளுக்கு வந்து போகலாம் என்றதும் சொல்லி காட்டிக்கிறேன். அப்ப இப்படி டாக்டர்ஸ்மார சொன்னது எங்களுக்கு தெரிஞ்சாக பிறகு, அப்ப இல்லாட்டி எங்களுக்கு அனுபவத்தை தெரியும், காதுக்கு ஏதாவது போன சில தொண்டையில வந்து எங்களுக்கு உணர்ற மயக்கும். அப்ப இப்படி எங்களுக்கு தெரிய வந்தாக்க பிறகு வேணுமெண்டே காதுக்கு வந்து சொட்டு மருந்துகள் இப்படி போடுறது வந்து அது எங்களை நோம்ப முறிக்கும் அடுத்த ஷேக் சுலைமான் ருஹைலி வந்து சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்த நான் கவனமா இருக்கணும். அப்போ ஒருத்தரோட உடம்பு அவங்களோட நிலைமை அவங்களே தெரியும். அப்ப இப்படி ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அந்த மாதிரி நேரத்துக்கு அவரை சொட்டு மருந்து பயன்படுத்தப்படாது. அப்படி இல்லாம அடிப்படையில வந்து சொட்டு மருந்து வந்து பயன்படுத்துறது காதுக்கு பிரச்சனை ஒன்று விளைவிக்கணும். அதே போல கண்ணுக்கு சொட்டு மருந்து பயன்படுத்திக் கொள்றதுக்கு சொன்னாங்க, இது நோம்ப முறிக்காதன்றதை விளைவிக்கணும். ஏன்னா கண்ணுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து அது சாப்பாடாகவோ இல்லாட்டி குடிப்பானமாகவோ இல்லாட்டி அந்த பொருளிக்கக்கூடிய ஒன்றாகவோ கணக்கெடுக்கப்பட்டுள்ள. சாப்பாடு குடிப்பானம் எடுத்தால் தான் எங்களை நோம்ப முடியும். அப்போ அதே மாதிரி அந்த மாதிரி பொருளிக்கக்கூடிய எடுத்தால் தான் நோம்ப முடியும். அப்போ இது வந்து அப்படியாப்பட்ட ஒன்று இல்லை. ஆனால் ஆகவே ரேராக அரிதாக சில நேரம் கண்ணுக்கு மருந்து போட்டேன்னு சொல்லி சொன்னாண்டா அது சில நேரம் எங்களுக்கு தொண்டைக்கு வந்து விளங்குறதுக்கு வாய்ப்பிக்கிறேன். ஆனால் அதுக்காக வேண்டி வந்து இந்த மருந்து மூலமாக எங்களை நோம்ப முறியும் மருந்து முடிவெடுக்க இயலாது. ஏன்னா காரணம் என்ன கேட்டோம்னா, கண்ணுக்கு நாங்கள் மருந்து போடுறது வந்து எங்களை தொண்டை குழிக்குள்ளுக்கோ அல்லது எங்களை வகுத்துக்கு போகணும்ன்ற நோக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்துறதில்ல. அப்போ இதுதான் ஷேக் இப்னு உசைமீன், ஷேக் இப்னு பாஸ், ஷேக் சுலைமான் ருஹைலி போல உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்தாய்க்கிறேன். அடுத்து நாங்கள் மூக்கு போடக்கூடிய சொட்டு மருந்து எடுத்துக்கோம் சொன்னா இது எங்களை நோம்ப முறிக்கும் மருந்து விளைவிக்கிறோம். ஏன்னா மூக்குன்னு சொல்றது வந்து தொண்டைக்கும் அதுக்கும் தொடர்பு வைக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பாளி அறிக்கப்போ கொள்ள நாங்கள் அடிக்கடி நிறையவே, அதாவது எங்களை உள்வு ஒடுக்க போக்கொள்ள மூக்குக்குள்ளுக்கு நாசிக்கு, அதாவது நாசிக்கு நீர் செலுத்துற வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திக்கிறான். அதாவது எங்களுக்கு தெரியும் உது ஒடுக்க போக்கொள்ள எங்களை மூக்குக்குள்ளுக்கு நாசிக்கு வந்து நீர் செலுத்தணும். அது தொழுகைக்கு உது ஒடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுன்னத்துண்டு. அப்போ அந்த சுன்னத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பாளிக்கு வந்து கூடுதலாக செய்யறது வந்து தடுத்திக்கிறார். மொத்தமாக செய்யறது தடுத்து இல்லை, ஆனாலும் கூடுதலாக செய்யறது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் விளைவிக்கிறோம் மூக்குக்கு அதாவது நாங்கள் மருந்து போடுறது வந்து இது நோம்ப முறிக்கும் மனதை விளைவிக்கிறோம். அப்போ இதுதான் பெரும்பான்மை உலமாக்கள்ல கருத்தாய்க்கிற ஷேக் சுலைமான் ருஹைலி, ஷேக் சாலிஹ் சிந்தி போல உலமாக்கள கருத்தாய்க்கிற. ஆனாலும் இதில் விளைவிக்கிறோம் என்னென்னா, இப்படி நோம்ப முறிக்கிற சொல்ற பொருள் வந்து எங்களோட தொண்டை உள்ளுக்கு வந்து அதனுடைய சுவையை வந்து நாங்கள் உணர்ந்தா மட்டும்தான். அது இல்லாமல் வெறுமனே வந்து மூக்குல போட்டதுக்காக வேண்டி ஒரு அடிக்கே நோம்பு முறிகிறது விளங்கப்படாது. அப்போ அந்த சுவையை நாங்கள் உணர்ந்து சொன்னா அந்த மாதிரி நேரத்துக்கு இந்த எங்களோட நோம்பு முறியும் எடுத்து நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்தது 74வது கேள்வி என்ன கேட்டாண்டா, இப்போ நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வச்சு தூசிகள் அல்லது ஏதாவது மா ஐட்டங்கள், சரி மா இந்த மாதிரி சாமான்கள் வந்து எங்களோட மூக்கு மூலமாக இந்த மாதிரி உறுப்புகள் மூலமாக எங்களோட உடம்பு உள்ளுக்கு போன சொல்லி சொன்னாண்டா இது எங்களோட நோம்பு முறிக்குமான்னு கேட்டாண்டா, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுற வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களை நோம்பு முறிக்காது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து நடந்து கொள்ள இயலாத விஷயங்கள். நாங்கள் எங்கே போனால் சொன்னால் எங்களை தூசி எங்களை மூக்கு மூலமாக போகும். அப்போ அதே போல் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய எங்களை வந்து உள்ளுக்கு போகும். அப்போ அதே போல தான் உலமாக்களுக்கு இதுவாக இன்னொரு உதாரணம் சொல்லி காட்டுறேன். எங்களுக்கு சும்மா அதாவது எங்களோட வாய் உள்ளுக்கு சரி எப்படியோ ஏதாவது ஒரு பூச்சொன்று போனால் கூட இதே சட்டமன்றத்தை வந்து சொல்லி காட்டுறாங்க. அதே போல தான் 75வது கேள்வி என்ன கேட்டிருந்தா, சிகரெட் போல இந்த புகைப்பிடித்தல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னை நோம்பு முறிக்குமான்னு கேட்டேன்டா, முதலாவது விஷயம் விளங்கணும், இது தெளிவான ஹராமான விஷயமானதை விளங்கிக் கொள்ளணும். அதே போல ரமதானுடைய மாசத்துக்கு வேணும் என்று நாங்கள் செய்யறது வந்து இது மிகப்பெரிய பாவங்கள் ஒன்று எடுத்து விளங்கிக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கட்டாயம் அவர் தௌபா இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்தப்படாது. அதே நேரம் இந்த சிகரெட் வந்து நோம்பு முறிக்குமான்னு கேட்டேன்னா, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாருமே வந்து இது நோம்ப முறிக்கும்ன்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இதில் சமகாலத்தில் உள்ள உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடே இல்லைன்றதை விளங்கிக்கொள்ளணும். அப்படிதான் ஷேக் இப்னு உசைமீன், ஷேக் சாலிஹ் ஃபௌசான் போல நிறைய உலமாக்கள் கருத்தை வைக்கிறேன். காரணம் என்ன கேட்டால், இந்த சிகரெட்னு சொல்றது வந்து அது குடிக்கக்கூடியது, அதே போல உண்ணக்கூடிய சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்ட பொருளிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த சிகரெட்ன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதே போல இது உடம்பு உள்ளுக்கு வயிற்றுள்ளுக்கு போகக்கூடிய விஷயம் வந்து விளங்க, அதாவது வைரன்னு சொன்னா என்னோட நுரையீரல் இதற்குள்ளுக்கு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது விளங்கிக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் நுரையீரல் இந்த மாதிரி உறுப்புகளுக்கு உள்ளுக்கு போகக்கூடிய விஷயங்கள் வந்து எங்களை நோம்ப முறிக்கக்கூடிய விஷயம் எடுத்து நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அடுத்ததாக 76வது கேள்வி என்னன்னு கேட்டேன்டா, நாங்கள்
நறுமணங்கள், அதாவது அத்தர், இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் நுகர்வது வந்து, நாங்கள் இதை முகந்து பார்க்கறது, இது எங்களை நோன்பை முறிக்குமான்னு கேட்டேன்டா, சில ஷாஃபி மதபு சார்ந்த, அதே போல் ஹம்பலி மதபு சார்ந்த சில உலமாக்கள் இந்த வாசன திரவங்கள் வந்து இது நோம்பாளிக்கு மக்ரூ, வெறுக்கத்தக்க விஷயம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் பலமான கருத்து என்ன கேட்டேன்டா, இந்த ரெண்டுமே, அதாவது அத்தரோ இல்லாட்டி வேறு விதமான சென்ட்டுகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களை நோம்பை முறிக்காதனத்தை விளங்கிக்கணும். அப்போ இதை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, அதே போல் ஹனஃபி மதுபை சார்ந்த உலமாக்கள், மாலிகியாக்கள், இமாம் இப்னு தைமியா, ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா போல உலமாக்களோட கருத்தை வைக்கிறேன். ஏன்னா இந்த அத்தர், சென்ட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாப்பாடு ஒன்றும் இல்லை, அது குடிப்பானம் ஒன்றும் இல்லை, அதே போல் அந்த ரெண்டு பொருளை வரக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. அப்போ அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம்ன்றது விளங்கிக்கொள்ளணும். இதோட எங்களோட பாடத்தை முடிச்சுக்கொள்ளும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.